உங்களோட கோர்ஸில் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி டீச் பண்ணுவீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இவர் எங்களோட கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமை பற்றி கேட்குறாரு. எஸ், எங்களோட கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட 14 வகையான கிரிப்டோ கரன்சி லேர்னிங் மெத்தட் டீச் பண்ணுறோம். அந்த 14 வகையில் ஒரு வகை தான் ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்லேயும் மெனுவல் ட்ரேடிங், பொட் ட்ரேடிங் 2 வகையான ட்ரேடிங்கை டீச் பண்ணுறோம். மெனுவல் ட்ரேடிங்கில் எஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன், ஈஸியான ஒரு மெத்தட் உண்டு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறேன் யார் வேணுன்றாலும் ஈஸியாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்கிறதுக்குரிய ஒரு பெஸ்ட்டான ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸை வச்சு, அதாவது பெய்டு இண்டிகேட்டர் இல்லாமல் ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸை வச்சு பெஸ்ட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்கிறேன். எல்லா விஷயத்தையுமே நாங்கள் எங்களோட கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் டீச் பண்ணியிருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங்குக்கு மட்டும்தான் இவர் கேட்டுக்கிறது. ஆனால் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ட்ரேடிங் மட்டும் இல்லை, கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுற மெத்தட், டீல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், ஏர் ட்ராப்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்கு. அப்படி அந்த ஏர்னிங் மெத்தட்ஸை கூட நாங்கள் நிறைய விஷயம் எங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமில் டீச் பண்ணுறீங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மெத்தட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, நீங்கள் எங்களோட கம்பெனியால் ரெக்கமெண்ட் பண்ணுற எந்த ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்னர் ஆகினாலும் எங்களோட சப்போர்ட் லைஃப் டைம் இருக்கும். ஓகே, எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்னு சொல்லி ஒரு ஆள் உங்களுக்கு நாங்கள் ஒரு அசோசியேட் வந்து உங்களுக்கு இது செய்வோம், அசைன் பண்ணுவோம். அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ வேணுன்னாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வேணுன்னாலும் என்ன விஷயம்னாலும் அவங்களோட பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 24 ஹவருக்குள்ளே உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. எந்த இடத்துலையும் கொடுக்காத அளவுக்கு சப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். எங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட டெலிகிராம் சேனலுக்கு போய், எங்களோட வெப்சைட்டில் எங்களோட டெலிகிராம் சேனல் HBU தமிழ்னு சொல்லி அதில் போய் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட பற்றி தந்த டெஸ்டிமோனியில் வாய்ச்சால வழங்கும் எங்களோட சப்போர்ட் தான் அவங்க எடுத்ததுலேயே பெஸ்ட்டான சப்போர்ட்னு சொல்லி. ஓகே, எப்போ நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் லைஃப் டைம் உங்களுக்கு கூட நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவோம். அப்படி தான் எங்களோட டீம்மேட்டையும் ஸ்டாஃப்கிட்டையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறோம். எப்போ என்ன கேட்டாலும் நாங்கள் சொல்லி தருவோம். அதாவது கால் ஆன்சர், நீங்கள் எப்போ கால் எடுத்தாலும் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதாவது நீங்கள் இப்போ ஒரு மெசேஜ் ஒன்றில் ஒரு டவுட் ஒன்று கேட்குங்கன்னு சொன்னால் 24 ஹவருக்குள்ளே, 24 ஹவர் எடுக்காது, 24 ஹவருக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க, உங்களோட டவுட்டை உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொசஸ் பண்ணி உங்களுக்கு உரிய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தருவாங்க. அந்த அளவுக்கு தான் எங்களோட சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ பயப்படாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட hbuconsultancy.com வெப்சைட் பண்ணிங்க சொன்னால் பயோல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பாருங்கள் நாங்கள் என்னென்ன செஞ்சிட்டீங்கன்னு பாருங்கள். அபவுட் அஸில் போய் பாருங்கள் நாங்கள் யார் டீம், நாங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் செஞ்சிட்டீங்க, எத்தனை பேர் இதில் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லி. ஓகே, கஸ்டமர்ஸ்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களோட சக்ஸஸ். ஸோ அதுதான் நாங்கள் மெயின் கோலாக வச்சு இப்போ மோர் தென் 2 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிட்டு ஆஸ் அ கம்பெனியை. இது எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ 2014 பட் ஆஸ் அ கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது மோர் தென் அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ எங்களோட சக்ஸஸுக்கு மெயின் காரணமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ நம்பி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு எல்லா டவுட்ஸையும் எல்லா விஷயத்தையும் நான் கிளியர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சிருக்கீங்களா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிச்சிருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமாக கூட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். அடுத்தது எங்களோட கம்பெனி நீங்கள் ஆல்ரெடி ரீச் பண்ணினீங்களா, எங்களோட சப்போர்ட் எல்லாம் என்ன மாதிரி இருந்தீங்கிறதையும் நீங்கள் கீழே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பாய்.